அட, நீ இன்னும் உன்னோட சாக்லேட்டை சாப்பிட்டு முடிக்கலையா? இல்ல அப்போ அண்ணா. நான் முன்னாடியே என்னோட சாக்லேட்டை சாப்பிட்டு முடிச்சிருக்க கூடாது. இங்க பாரு, நீ உன் சாக்லேட்ல பாதி எனக்கு கொடுப்பியா? இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். நீ மட்டும் எனக்கு உன்னுடைய பாதி சாக்லேட்டை கொடுத்தன்னா நான் உனக்கு பழுத்த பலாப்பழம் பறிச்சு கொடுக்கறேன். நீங்க எனக்கு எங்க இருந்து பலாப்பழம் கொண்டு வருவீங்க? நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்க. பெரியவங்க எப்பவும் பொய் சொல்லக்கூடாது. நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லவே இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். இல்ல, எனக்கு நம்பிக்கையே இல்ல. சரி, அப்ப நீ என் கூட வா. அங்க பாத்தியா அந்த மரத்துல எவ்வளவு பலாப்பழங்கள் இருக்குன்னு பாரு. ஆமா அண்ணே, நிறைய பலாப்பழம் இருக்கு. வாங்கண்ணா, நம்ம போய் அதை பறிக்கலாம். கண்டிப்பா, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பறிச்சு தரேன். முதல்ல எனக்கு சாக்லேட் கொடு. அங்க பாத்தியா கிளி? பலாப்பழ கிளையில கிளி இருக்கு. ஆமா அண்ணா, எவ்வளவு அழகான கிளி. அற்புதம். வாங்க அண்ணா, நம்ம போய் அதை பிடிக்கலாம். அங்க பாத்தியா அந்த கிளி தென்னை மரத்துக்கு மேல போயிடுச்சு. எனக்கு அது வேணும். அப்ப வா, மரத்து மேல ஏறுற கருணா மாமாவை கூட்டிட்டு வரலாம். வா. என்னாச்சு பசங்களா? உங்களால எங்களுக்காக ஒரு கிளிய பிடிச்சு கொடுக்க முடியுமா? ஒரு கிளியவா? ஓ, ஆனா எங்க இருந்து நான் உங்களுக்கு ஒரு கிளிய புடிச்சிட்டு வரணும்? அது அங்க ஒரு கிளிய பார்த்தோம். நீங்க எங்க கூட வருவீங்களா? சரி, நான் வரேன். ஆனா நம்ம எங்க போறோம்? கர்ணா அங்கிளோட கிட்டுண்ணையும் அப்புண்ணையும் பலாமரத்தை நோக்கி புறப்பட்டாங்க. அப்ப கிட்டுண்ணி காஞ்சிருந்த ஒரு தென்னை மரத்தை காட்டி கர்ணா அங்கிள் கிட்ட சொன்னா, அந்த கிளி அந்த மரத்துக்கு மேல இருக்கு. இந்தாங்க உங்களுடைய கிளி. இத வைக்கிறதுக்கு உங்ககிட்ட கூண்டு இருக்கா? இத வைக்க எங்க கிட்ட கூண்டு இருக்கு. எங்க கிட்ட ஒரு பூனை கூண்டு இருக்கு. கிளி கிடைச்சிருச்சு, கிளி கிடைச்சிருச்சு, பச்சை நிறத்து கிளி கிடைச்சிருச்சு. கிளி கிடைச்சிருச்சு, கிளி கிடைச்சிருச்சு, பச்சை வண்ண கிளி கிடைச்சிருச்சு. நான் இதுக்கு பால் கொடுப்பேன், இதுக்கு பழம் கொடுப்பேன். கிளி கிடைச்சிருச்சு, கிளி கிடைச்சிருச்சு, பச்சை வண்ண கிளி கிடைச்சிருச்சு. இங்க பாத்தியா கிளியே? நாங்க உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பாரு. பாருங்க அண்ணா, இந்த கிளி எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. இதுக்கு இந்த கூண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆமா, இந்த கிளி உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு மோசமான பூனை பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் அப்புண்ணையும் கிட்டுண்ணையும் அங்கிருந்து கிளம்பின உடனே அந்த பூனை அந்த கிளி கிட்ட வந்தது. அந்த கிளி அந்த பூனைய பார்த்து பயந்திருந்தது. பயப்படாத, பயப்படாத. நான் சும்மா என்னுடைய கூண்டுல யார் இருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். நண்பா, நீ எனக்கு உதவி பண்ணுவியா? உனக்கு என்ன உதவி வேணும்? உன்னால என்ன வெளியே திறந்து விட முடியுமா? உன்னால இதை விட்டு சுலபமா வெளியே வர முடியும். நான் எப்பவும் இதை விட்டு வெளியே போயிடுவேன். ஐயோ நண்பா, அந்த பசங்க என்ன இந்த கூண்டுல அடைச்சு வச்சுட்டாங்க. என்னால வெளியே வர முடியல. ஓ, அப்படியா விஷயம்? இது ரொம்ப தப்பு. பாவம் நீ. என்னால உதவ முடியாது. எனக்கு பூட்டு திறக்க தெரியாது. அச்சோ நண்பா, நான் வானத்துல ரொம்ப தூரம் பறக்கணும். நான் ஒரு சுதந்திரமான பறவை. எனக்கு வயல்கள்ல நெல்லு சாப்பிட பிடிக்கும், பழுத்த பலாவை சாப்பிட பிடிக்கும்.
நான் எனக்குன்னு சொந்த வீட கட்டி அதுல வாழணும். நான் எப்பதான் என் சிறக விரிச்சு அதுல பறக்க போறேன்? மறுபடியும் எப்படி இந்த உலகத்தை நான் பார்க்க போறேன்? எனக்கு எனக்கு இப்போ இரு, நான் உனக்கு ஒரு நல்ல வழிய சொல்றேன். ஆனா அதுக்கு நீ நல்லா ஆக்டிங் பண்ணணும். அதுக்காக நீ 2 நாள் பட்டினியா இருக்கணும். பண்ண முடியுமா? சரி, இங்க இருந்து வெளிய போக முடியும்னா நான் எதை பண்ணவும் தயாரா இருக்கேன். இப்பத்துல இருந்து நீ எதுவுமே சாப்பிடவே கூடாது, சத்தமும் போடக்கூடாது. அப்படி சொல்லிட்டு குறும்பு பூனை அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில அப்பொன்னையும் கிட்டுன்னையும் அங்க வந்தப்போ அந்த கிளி அங்க அமைதியா படுத்துக்கிட்டு இருந்தத அவங்க பார்த்தாங்க. அது நேத்து இரவு கொடுத்த பழத்தை கூட சாப்பிடாம இருந்தது. என்ன ஆச்சு? உனக்கு பசிக்கலையா? இல்ல நாங்க கொடுத்த உணவு உனக்கு பிடிக்கலையா? சரி, உனக்கு வேற கொடுக்கறோம். அப்போ நான் இந்த கிளி ஏன் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது? ஆமாண்டா, இதுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு.